ഈ പടം കഴിഞ്ഞതിന് ശേഷം കുട്ടി പയ്യനാണ് എല്ലാരും ചോദിക്കുന്നത് ഇവിടെ. குட்டி பையனை பற்றி ஏதாவது செட்டில் ஏதாவது மெமரி இருக்கா? எல்லாருக்குமே மெமரி. நல்லா பாடும், சரியா நல்லா ஆடும். அப்புறம் அவர் டான்ஸ் இல்லாதையும் நான் தான் டான்ஸ் ஆடணும், நான் தான் பாடணும் அப்படின்னு சொல்லுவான். பட் இஸ் அ குட் என்டர்டெய்னர். இந்த கதையில் இருக்கும்போதே அந்த குட்டி ஒரு கதை சொல்லும்போது அந்த பையன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்போதுமே இவ்வளோ தூரம் இந்த படம் உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டு சந்தோஷத்தோடு நாட்டுதுன்னா அந்த பையனோட அந்த என்டர்டெய்னர் ஒரு என்டர்டெய்னர் எப்போதுமே இருக்கும் எல்லா படத்துலையும் இருப்பாங்க. இந்த படத்தில் அந்த குட்டி பையன் தான் காமெடி பண்ணியிருக்கான். நாங்கள்லாம் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருக்கோம், எல்லாருமே கேரக்டர்ஸாக இருப்போம். அவர் காமெடியனாக இந்த படத்தில் அந்த குட்டி பையன் இருக்கான். அதனால தான் வெளியில் வரும்போது அவங்களுக்கு அந்த பையன் ஞாபகம் அவங்களுக்கு வருது. ஒரு கேரக்டராக அந்த சின்ன பையன் ஒரு விஜய் சார் ஃபேன். ஸோ அப்படின்ற ஒரு கேரக்டர் ஐ மீன் ஒரு ஸ்கெட்சாக தான் நாங்கள் அது பண்ணியிருந்தோம். சும்மா வாண்டடாக இங்கே ரெஃபரன்ஸ் வைக்கணுமே அந்த மாதிரி இல்லாமல் லைக் அந்த பையனோட கேரக்டரே அப்படி தான். அவன் கதவு திறக்கும் போது கூட விஜய் சார் பாட்டு படிப்பே தான் கதவு திறப்பான், யாருதுன்னு சொல்லி கதவு திறப்பான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவன் அந்த கேரக்டர்லேயே இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தோம். எனக்கு என்ன இந்த படம் ஃபுல்லாகவே சீரியஸ் டோனில் போவேன், நான் எமோஷ்னலாகவே இருந்தாலும் அதை ஒரு சந்தோஷத்தோட எமோஷனாகவே வச்சுக்கணுன்றது தான் பிளானாக இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த ஹியூமரை நேச்சுரலாக உள்ளே கொண்டு வர முடியுமோ அதை நான் கொண்டு வந்தேன். அந்த மாதிரி தான். മിഥുൻ കൈയടക്കത്തോടെ റൊമാൻസ് ചെയ്തിട്ടുണ്ട് ഇത്തവണ. എന്തായിരുന്നു എക്സ്പീരിയൻസ്? എന്തായിരുന്നു സാർ തെറ്റിദ്ധരിച്ചു? രണ്ടാമത്തെ സിനിമയിൽ തന്നെ റൊമാൻസ് ചെയ്യാൻ പറ്റിയതിൽ സന്തോഷമുണ്ട്. അതെ, ശശി സാർ അതിലേക്ക് ആഡ് ചെയ്യാം. സിമ്രൻ മാം ആയിട്ടുണ്ടായിരുന്ന റൊമാൻസ് സീക്വൻസസ് ഭയങ്കര ലൈറ്ററായിരുന്നു, ഭയങ്കര സ്വീറ്റ് ആയിരുന്നു. எனக்கு இந்த இதில் ரொமான்ஸ் பிடிச்சதே என்னென்னா ஒன்லி இந்த படத்தில் யூத் ரொமான்ஸ் மட்டும் இல்லை, கல்யாணம் ஆகிட்டு ஒய்ஃபையும் நல்லா ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இதை சொல்லியிருக்காரு. ஸோ இதை பார்க்குறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே வெறும் ரொமான்ஸ் லவ்வர்ஸ் மட்டும் இல்லை, ஆஃப்டர் மேரேஜ் யூ கேன் ரொமான்ஸ் யுவர் ஒய்ஃப். அந்த ரொமான்ஸ் விட்டு கொடுக்குறதும் எல்லாருமே அதை சார்ந்து இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமாக தான் அந்த இதில் பார்க்குறோம். ஸோ படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி ஒரு அந்யோன்யமான ஒரு ஃபேமிலி. யூ லவ் திஸ் ஃபேமிலி ஃபஸ்ட்டு. அதனால தான் சிம்ரன் மேடம், நான், இவங்க, அந்த பையன் காமெடி பண்ணுறது, அந்த இதெல்லாம் வச்சதுக்கு அந்த பையனை பிடிக்கணும், எல்லாரையும் பிடிக்கணும் போது உங்களுக்கு பிடிச்சிரும். ஸோ நீங்கள் வெளியில் வரும்போது இந்த மாதிரி ஃபேமிலி நமக்கு இருக்கணும், இந்த மாதிரி ஃபேமிலியை நம்ம பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ யூ லவ், ஏன்னா லவ் தான் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இந்த ஃபேமிலி. அதனால் யூ லவ் திஸ் ஃபேமிலி அப்படின்னு. எல்லாரையுமே நாங்கள் ஆமாம் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு தான் எந்தெந்த கேரக்டருக்கு யாருக்கு கரெக்டாக இருப்பாங்களோ அவங்கள்ட்ட போகலான்னு சொல்லி பண்ணது. மிதுன் தான் லாஸ்ட்டாக மூவிக்குள்ளே என்ட்ரான பர்சன். ஸோ லாஸ்ட்டாக மிதுன் கேரக்டர் தான் நாங்கள் யார் பண்ணலான்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் டீம்லேருந்து காமிச்சாங்க மிதுன் ஃபோட்டோ. நாங்கள் அதுக்கு முன்னாடி ஆடிஷன் பார்த்துருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கோம். அகெயின் எனக்கு மிதுன் ஃபோட்டோ வந்ததுன்னா சூப்பர், அவருடைய ஆடிஷன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் மிதுன் உள்ளே വന്നാர். ഇങ്ങനൊരു സിനിമയിൽ ഭാഗമാകാൻ കഴിഞ്ഞത് ഭയങ്കര സന്തോഷമുണ്ട്. ആവശ്യത്തിന് ശേഷം ഇതുപോലൊരു നല്ല സിനിമയും പിന്നെയും ഭാഗമാകാൻ സാധിച്ചതിൽ ഒരുപാട് സന്തോഷം. അങ്ങനെ